ஒரு படத்தை ஹிட் ஆக்க ஒரு இயக்குனர் எவ்வளவு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா அந்த படமே ஹிட் ஆச்சுன்னா அவங்க ரேஞ்ச் எங்கேயோ போயிடும் அண்ட் அதோட அவங்க மார்க்கெட் வேல்யூவும் கூட உச்சத்துக்கு போயிடும். எஸ், இந்த வீடியோல கோடிகள்ல சம்பளம் வாங்குற டாப் 4 ட்ரெண்ட் செட்டிங் இயக்குனர்களை பத்தி தான் பார்க்க போறோம். அட்லி ராஜா ராணி படத்தின் மூலமா அறிமுகமாகி முதல் படமே பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்க, அதுக்கு அப்புறம் தளபதி விஜய வச்சு 3 பிளாக் பஸ்டர் படங்களை இயக்கி இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஸ்டார் இயக்குனர் அந்தஸ்துக்கு வந்திருக்காரு. இவர் எடுத்த தெரி, மெர்சல், பிகில் அப்படின்னு 3மே விஜயோட கெரியர்ல வசூல் வேட்டை நடத்தி அவரோட கலெக்ஷன் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண படங்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஷாருக் கான் நடிப்புல ஜவான் படத்தை இயக்கிட்டு வராரு. இதனால இவரோட மார்க்கெட் ஏறுமுகத்துல தான் இருக்கு. இப்ப இவருடைய சம்பளம் 50 கோடி ரூபாய். லோகேஷ் கனகராஜ் மாநகரம் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகி இன்னைக்கு எல்லா லாங்குவேஜ் சூப்பர் ஸ்டார்ஸும் இவரோட ஒர்க் பண்ண ஆவலா இருக்காங்களாம். கைதி, மாஸ்டர், விக்ரம் அப்படின்னு இவரோட ஸ்கேல் வேற ஒரு உச்சத்துக்கு போயிருக்கு. எல்லா படங்களுமே வணிக மற்றும் விமர்சன ரீதியா அசுர வெற்றி பெற இப்ப மீண்டும் விஜயோட லியோ படத்துல ஒர்க் பண்ணிட்டு வராரு. அண்ட் இதற்கு அடுத்தபடியா சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு படத்தை எடுக்க போறாராம். அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும். அண்ட் இப்போ இவருடைய சம்பள மதிப்பு 40 கோடி ரூபாய். வெற்றிமாறன் பாலுமகேந்திரா பட்டறையில இருந்து வந்து இன்னைக்கு இந்திய சினிமாவோட ஒரு மிக முக்கிய இயக்குனரா தவிர்க்க முடியாத மற்றும் பல ஸ்டார்கள் கண்டிப்பா இவரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற இயக்குனர். பொல்லாதவன் படத்தின் மூலமா அறிமுகமாகி ஆடுகளம், விசாரணை, வடசென்னை, அசுரன், விடுதலை அப்படின்னு எல்லா படங்களையும் தரமான ஒரு நச் ஸ்கிரீன் பிளேயோட எடுக்கிற இயக்குனர். வாடிவாசல் மற்றும் இன்னும் சில படங்கள்ல ரொம்பவே பிஸியா இருக்காரு. அண்ட் இப்ப இவருடைய சம்பளம் 15 கோடிகளா. நெல்சன் தனியார் தொலைக்காட்சி மற்றும் டிவி ஷோஸ் இயக்கிட்டு வந்த நெல்சன் கோலமாவு கோகிலா படத்தின் மூலமா அறிமுகமானாரு. முதல் படமே இவரோட டார்க் காமெடியில இவரோட அடையாளத்தை காமிச்சது. அண்ட் அடுத்து வந்த டாக்டர் படமும் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்க இந்த 2 படங்களுமே இவருக்கு தனித்துவமான இயக்குனர் அப்படிங்கிற அடையாளத்தை வாங்கி கொடுத்துச்சு. அண்ட் அதோட பீஸ்ட் பட வாய்ப்பையும் இவருக்கு அள்ளி கொடுத்துச்சு. அண்ட் அந்த படத்துல 3 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி இருந்தாலும் அண்ட் அதற்கு அடுத்தபடியா உடனேவே சூப்பர் ஸ்டாரோட படத்தை இயக்குற வாய்ப்பு கிடைக்க அண்ட் இப்ப இவருடைய சம்பளம் 5 கோடிகள் அப்படின்னு சொல்லப்படுது.